எம்பிட்டு நேரம் தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கது. ஒருத்தையாச்சும் டீயை போட்டு கொண்டு வருவான்னு பார்த்தா இன்னும் தூங்கியே எந்திரிக்காம இருக்காளுக. என் பசங்களுக்கு 2 மருமகள் நல்லா கட்டி வச்சேன். போ தூங்கி எந்திரிக்க மட்டும்தான் லாய்க்கு போல. 8 மணி ஆச்சு, இழுத்து போத்திட்டு இப்படியா தூங்குவாளுக? காலங்காத்துல எந்திரிச்சோம், இந்த வயசான கிழவிக்கு ஒரு டீயை வச்சு கொடுத்தோம் அப்படின்னு அறிவு இருக்கா அவளுகளுக்கு? அறிவு கெட்டவளுக தூங்குறாளுக. நான் பெத்ததுகளும் சரியில்லை, அடிச்சு எழுப்பி விடுவாங்களா அவங்களும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க போல. இப்படி 8 மணி வரை தூங்கினா எப்படி குடும்பம் விளங்கும்? எந்திரிச்சு சாணி அடிச்சு போட்டு கோலம் போட்டு எப்படி இருக்கணும்? ஊர்ல இருக்கவளுக மருமகள் எல்லாம் எப்படி இருக்காளுக? எனக்கு வந்து வாச்சிருக்குது ஒரு 2. இன்னைக்கு திட்டுல இவளுக்கு ஒழுங்குக்கு வரணும். இந்த வரண்டி வரேன். தூங்க வச்சேரிங்க, தூக்க வருது தூக்கம். அடியே பெரிய மருமகளே எந்திரிச்சு வாடி வெளிய. சின்ன மருமகளே வாடி. இந்த மாதிரி தூக்கம் கேக்குது, வாங்கடி வெளிய. அடியே அடியே வாங்கடி. ஐயப்பா நல்ல தூக்கம். என்னங்கத்த உடம்பு கிடம்பு சரியில்லையா? இவ்வளவு நேரத்துல எழுப்புறீங்க? ஏண்டி நான் படுத்து கிடக்குன்னு ஆசையா? குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன், பேசுறா பேர் பேச்சு. வாயை கிழிச்சு தச்சு போடுவேன் பாத்துக்க. ஐயோ சின்ன மருமக மாதிரி இவளையும் திட்டிவிட்டோமே, இவ சரியான பணக்காரியாச்சே. சரி சரி அப்படியே சமாளிப்போம். ஏத்தா மருமகளை 8 மணி ஆச்சா? உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையோ நினைச்சு கதவை தட்டிட்டேன். தூங்கணும்னா நீ போய் தூங்குத்தா. இல்லத்த பரவாயில்ல, நான் அப்புறம் போய் தூங்கிக்கிறேன். ஏய் என்னடி இம்பிட்டு நேரம் உனக்கு தூக்கம் கேக்குது? அத்தை இல்லத்த, அவர் வர நைட்டு லேட் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். புருஷங்காரன் அப்படி இப்படிதான் வருவா, நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். இனி யாரும் எந்திரிச்சு சாணி அரிச்சு போட்டு கோலம் போட்டிருக்க வேணா? டக்குனு டீயை வச்சு எனக்கும் அவளுக்கும் கொண்டு வாடி. பொன்னி எனக்கு டீ வேணாம், காஃபியே போட்டுரு. போ நின்றுக்கிட்டே கிடக்கா, எனக்கு ஒரு டீயும் அவளுக்கு ஒரு காஃபியும் போட்டு கொண்டு வா. சரிங்க இந்தா போய் போட்டுட்டு வரேங்க. உனக்கே டயர்டா இருந்துச்சுன்னா போய் படுத்துக்க. நான் வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுடுறேன். பொன்னி டீ கொண்டு வந்ததுக்கப்புறம் உன்னை எழுப்புறேன், போய் படுத்துக்க நீனு. கோமதி அக்கா அதிக நகை போட்டுட்டு வந்தனால அவங்கள மட்டும் மாமியார் எப்படி கவனிக்கிறாங்க? நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளுக்கும் மரியாதை கிடைக்கும். அத்தை அதான் பொன்னி டீ போட போறாள, நானே கூட்டிக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்க வேணும்னா பொன்னி வாசலை கூட்டி வாச தெளிச்சு கோலம் போட்டு விடுங்க. டீ வச்சுட்டு வந்து அவளாம் அதை பார்த்துப்பா, வாச தெளிச்சு கூட்டிப்பா. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வாச கூட்டி தெளிச்சு கோலம் போட்டு விடுறேன். உங்களுக்கு வேலை தானே வேணும், அப்ப நீங்க போய் டீயை போடுங்க, பொன்னி வாச தெளிச்சு கோலம் போடட்டும். இவன்னு நம்மளவே வேலை வாங்குறா. கம்முன்னு வாயை முடிக்கிட்டு ஓரமா உட்காந்துருக்கலாம் போல. இவளுக்கு வேலை செய்யறேன்னு நினைச்சு எனக்கு வேலை கொடுக்குறா பாரு. ஏமா நீ வேற, அவ டீ போட்டாதான் நம்மளால குடிக்க முடியும். நாளா டீ போட்டுன்னா வச்சுக்க வாயிலும் கூட வைக்க முடியாது. சரி சரி டக்குன்னு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. சரிங்க. கோமதி கோமதி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை எழுப்பல. நீ எந்திரிக்கும் போதே நீ எழுப்பி இருக்கலாம்ல. எங்க அம்மாக்கு இவ்வளவு நேரம் தூங்குனா பிடிக்காது. அப்படிலாம் இல்லையே அத்தை, என்ன இப்ப கூட போய் தூங்கதான் சொல்றாங்க. நான் தான் எந்திரிச்சு வேலை பார்ப்பேன்னு சொல்றேன். ஏமா என்னைய மட்டும் 6 மணி ஆனா எழுப்பிக்கிட்டே இருப்ப, இப்போ மருமகளை மட்டும் தூங்க சொல்றியோ? அவங்க அம்மா வீட்டுல வசதியா இருந்து வந்த பிள்ளை, அதனால தான்டா சொன்னேன். போக போக நம்ம வீட்டுல இருக்க மாதிரி பழகிக்கும்ல. சரி சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்புறேன். என் மூத்த மையன் சரியான அப்பாவி, அவனை நல்லா பாத்துக்கோ சரியாடி? அத்தை நீங்க சொல்லவே தேவையில்லை, அவரை நான் நல்லா பாத்துப்பேன். எனக்கு தெரியும் மருமகளே, நீ நல்லா பாத்துப்பேன்னு எதுக்கும் சொல்லி வைக்கிறேன். என் மூத்த மையன் மாதிரி கோணம் யாருக்குமே இருக்காது, அவ்வளோ நல்ல பையன். உன்னைய தவிர யாரையுமே ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேயான பையன், அப்படிப்பட்ட தங்கமான பையன். அத்தை நீங்க சொல்லவே தேவையில்லை, அவரை பார்த்தாவே தெரியுது எப்படிப்பட்ட குணம்னு. ஐயோ பாவம், நம்மளை போய் எப்படி நம்பிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. இத்தனை பேர் என் மேல பாசம் வச்சா நான் எங்கதான் போறது? நீங்களே சொல்லுங்க. சரி நம்ம கடமையை செய்வோம். லலிதா மாமா வந்துட்டேன். ஷோ தினம் உங்களுக்காக காத்து காத்து என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு மாமா. கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். நானும் அதை நினைச்சு நினைச்சுதான் ஒவ்வொரு நாளையும் தள்ளிக்கிட்டு கிடக்கேன். எங்க உங்க முத பொண்டாட்டி இருக்கும்போது என்ன எப்படி கூட்டிட்டு போவீங்க? அவளை எதுக்காக வச்சிருக்கேன்? காசு பணம் வச்சிருக்கா, அதை வாங்கி வாங்கி உனக்கு தான் வந்து கொடுக்குறேன். இல்லைன்னா நான் என்னைக்கோ அவளை கழட்டி விட்டுருப்பேன். நீங்க விட்டுறது சரி, உங்க அம்மா விட்டுருவாங்களா? தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்களே. எங்க எங்க அம்மா தாங்குறாங்க? காசு பணம் இருக்குல்ல, அதுக்குதான் தாங்குறாங்க. சின்ன மருமக என்ன பாடுபடுது தெரியுமா? அப்போ உங்க அம்மா என்னையும் படாத பாடு படுத்துவாங்கன்னு சொல்றீங்க? தங்கமே, உன்னை போய் நான் கஷ்டப்பட வச்சிருவேனா? நல்ல தேனு மாதிரி தான் பேசுறீங்க, வந்தாதான் தெரியும். நீ வந்து பாரு, ராணி வாழ்க்கை வாழுவ. நான் வரத்தானே போறேன், என்னைக்கா இருந்தாலும் உங்க நாத்தம் தெரியதான் போகுது. ஃபர்ஸ்ட் நான் வரதுக்கெல்லாம் அவளை காலி பண்ணி விடுங்க. அவளை எப்படி விரட்டுறதுனே தெரியல, விட்டா என்னைய காலி பண்ணி விட்டுருவா போல. உங்க ஆத்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியற வரையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் தேனோ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கீங்க, என்னைக்கு மாட்ட போறீங்கன்னு தெரியல.
நான் எதுக்கு மாட்ட போறேன்? என் பொண்டாட்டிய பார்க்க நான் வரேன். யாரு கேட்க போறா? நல்லா தான் பேசுறீங்க. இதே உங்க அம்மா கிட்ட தைரியமா சொல்றது. நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்லுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. எங்க அம்மாவும் தினம் போனை போட்டு கேக்குறாங்க, எத்தனை நாளைக்கு உன் புருஷன் இப்படி யாருக்கும் தெரியாம குடும்பம் நடத்துவான்னு. நானும் என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு கிடக்கேன். உங்க பொண்டாட்டியை சண்டை போட்டு அனுப்பி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நகையெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பொழைக்க தெரியாம இருக்காதீங்க. இது வேறயா? அவளையே எப்படி அனுப்பி விடுறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். இதுல வேற அவளோட நகைய வாங்கி வச்சுக்கிட்டு அனுப்பி விடுறதாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவ என்னென்ன சொல்றாளோ தலையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? தப்பு பண்ணி போட்டோம், பணிஞ்சு தானே போகணும். என்னங்க அப்பதுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை லல்லு, எல்லாம் உன்னைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம், உனக்கு எப்படி விதவிதமா சமைச்சு போடலாம், அதை பத்தியே யோசனை ஓடிக்கிட்டே கிடக்கு. நல்ல வாயிலேயே வடை சுடாம நடக்க வேண்டியது என்னமோ அதை யோசிங்க முத. விடிஞ்சோனே வாரீங்க, இருட்டினோடனே போறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுமா, நிரந்தரமா உன் கூடயே இருந்துருவேன். அப்புறம் பிள்ளை குட்டியை பெத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா இருப்போம். ஆமா ஆமா, உங்களை நம்பி பெத்துக்கிட்டேன், நடு தெருவுல தான் நிக்கணும். ஏண்டி லல்லு அப்படி சொல்ற? மாமா உன்னை பாத்துக்க மாட்டேனா என்ன? உங்க ஆத்தாக்காரி நீ அடிச்சு விரட்டி விட்டுட்டா நான் நடு தெருவுல நிக்கணும். அப்புறம் பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அதுங்களுக்கு ஒன்றும் இல்லாம நான் வச்சுக்கிட்டு திரியன பிச்சை எடுத்துக்கிட்டு. நான் இருக்கிற வரையும் உன்னை நடுத்தருவுல எல்லாம் விடவே மாட்டேன். என் தலைய அடமான வச்சாச்சும் உன்னை காப்பாத்துவேன். ஏங்க, இந்தாங்க டீ குடிங்க. பொன்னி, நீ வேற காலங்காத்துல வந்துட்டு இதை குடிங்க அதை குடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. கீழே வச்சுட்டு போய் வேலையை பாரு. இந்த வீட்டில் எனக்கு எங்கேயுமே நிம்மதியே இல்லை. நீங்களாச்சும் சந்தோஷமா வச்சுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் எப்பயுமே இப்படியே பேசுறீங்க. எனக்கு மனசே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்போ ஏன் நீ காலையிலே இப்படி பேசிட்டு இருக்க? டீய கீழே வச்சுட்டு போன்னு சொன்னது ஒரு குத்தமா போச்சா? ஏங்க இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நீ டீய குடு என் கையில. உங்க அம்மாவும் எப்போ பார்த்தாலும் என்னை விடுவிடுனே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. காலையில நானும் எந்திரிக்கல, அக்காவும் எந்திரிக்கல. ஆனால் அக்காவை மட்டும் திட்டவே இல்லை, என்னையை மட்டும் திட்டி போய் டீயை போட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. நான் நகை கம்மியாக போட்டுட்டு வந்தனால தானே நீ இப்படி பேசுகிறாங்க. அவங்க நகை அதிகமாக போட்டுட்டு வந்தனால அவங்கள்ட்ட சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி. பொன்னி, நீ அதை நினைச்சுலாம் கவலைப்படாத. காசு பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். எப்பயுமே சந்தோஷமா இருந்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணவே கூடாது. இல்லைங்க, நம்மக்கிட்டே கொஞ்சம் காசு பணம் இருந்தால் நம்மளும் கொஞ்சம் நல்லா இருப்போம்ல, அதாங்க சொன்னேன். நான் தான் சொல்றேன்ல பொன்னி, காசு பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நீ நிம்மதியா இரு. மனசு கஷ்டமா இருக்குன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போ எனக்கு நிறையா வேலை இருக்குங்க. காலையில் சமைக்கணும், மதியானம் சமைக்கணும். சாயங்காலம் வேணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ வேணால் 2 பேரும் போயிட்டு வருவோம். எங்கே புருஷனை மண்டாட்டி எங்கே டூரு போகிறீங்களோ? இல்லைத்த, மனசு கஷ்டமாக இருக்கு சொன்னேன். அதான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஏண்டி, உனக்கு என்ன அப்படி மன கஷ்டம்? திங்க 3 வேளை சோறு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதில் என்ன கஷ்டப்படுறீங்க? அம்மா, அவளே பாவம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கால. கூட யாரும் ஒத்தாசைக்கு இருந்தா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தனியாவே வேலை பார்க்கறனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காமா. ஐயப்பா, ஊரில் உலகத்தில் இல்லாத பொண்டாட்டியாக பார்த்து கட்டிட்டு வந்திருப்பான் போல. ஒரு வேலை செஞ்சாங்க கூட ஸ்ட்ரெஸ் ஆகுதான், ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த திமிரெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலை. அவள் ஆத்தா வீட்டில் வேலையே பார்க்காம வந்துட்டு இங்கே வேலை பார்க்குறாளோ? நல்லா விளையாட பேசுகிறீங்க. அத்தை, நான் வேலை பார்க்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுற மாதிரியே பேசுகிறீங்க. அதான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். ஏண்டி, நான் பேசுகிறதே அப்படித்தானே உனக்கு தெரியாதா? வேணும்னே உன் புருஷங்காரங்கிட்ட சண்டை எடுத்து விட்றியா? உனக்கு என்ன ஆசை? நானும் என் மையனும் பிரிஞ்சிருக்கணும், அதானே உனக்கு ஆசை? ஐயோ, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்கிட்ட. எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நல்லாவில நடிக்க கற்றுருக்க. எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் இவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அம்மா, ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டி இப்படி பேசுற? நான் இல்லைன்னா நீ எப்படி பேசுவ? அடேங்கப்பா, வந்துட்டான். அவன் பொண்டாட்டி எதுவும் சொல்லக்கூடாதான். அம்மா, கொஞ்சம் மனசாட்சியோட பேசுமா. இதே உன் மகளை யாராச்சும் திட்டினா உனக்கு எப்படி இருக்கும்? என் மகளை நான் என்ன இப்படியாடா வளர்த்து வச்சிருக்கேன்? தங்கம் போல வளர்த்து தங்கம் போல கட்டி கொடுத்துருக்கேன்டா. இப்படியெல்லாம் அவள் எங்கேயும் அவஸ்தைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆமா ஆமா, ஓ மக தானே. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் உன் மக எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கான்னு. அத்தை, அத்தை, என்னத்தா மருமகளே, பசிக்குதா? சாப்பிடணுமா? என்ன வேணும் சொல்லு மருமகளே, அத்தை ரெடி பண்ணி தரேன். பார்த்துக்கோங்க உங்க அம்மா பண்ற கூத்த. விடு விடு, நான் எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றேன். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதானே டீ குடித்தோம், அதுக்கெல்லாம் பசிக்குமா? பொன்னி, நீயும் இங்கே தான் இருக்கியா? ஆமாக்கா, இங்கே தான்க்கா இருக்கேன்.
வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது அத்தை. அதான் பொண்ணியை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு வந்து கேட்க வந்தேன். மருமகளே, போர் அடிக்குதுன்னா உன் புருஷனை கூட்டிட்டு போ. எதுக்கு இவளை வந்து கூப்பிடுற? இவளை கூட்டிட்டு போனீன்னா உன் தரமும் குறைஞ்சு போயிடும். உன்னை தான் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க பார்த்துக்க. ஏத்த, பொண்ணுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கான். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மருமகளே. நீ உன் புருஷனை கூட்டிட்டு போ. ஏத்த, நீங்க வேற. அவர் காலையில போனா நைட்டு தான் வராரு. இதுல எங்க நான் அவரை கூட்டிட்டு போறது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட அவருக்கு வேலை இருக்கு. அப்படி எம்பிட்டு தான் சம்பாதிக்கிறாருன்னு எனக்கே தெரியல. என்கிட்ட தான் காசு வாங்கிட்டு போறாரு. அவர் ஒரு நாள் சம்பளத்தை கண்ணிலேயே காமிச்சதே கிடையாது. பாவம், என் பையன் எப்படி உழைக்கிறான் பாரு. சில பேர் வீட்டிலேயே கிடந்து தின்னுட்டு படுத்துட்டு உருண்டுட்டு கிடக்காங்க. ஓ, அப்போ உன் பெரிய மையன் மட்டும்தான் சம்பாரிச்சு உனக்கு கொடுத்துட்டு இருக்கானோ? டேய், அப்படி சொல்லலடா. ராவும் பகலுமா உழைக்கிறான்ல, அதான் சொன்னேன். உழைக்கிறான் தான், காசை எங்க கண்ணுல காமிச்சிருக்கான்? அவன் சும்மாலாம் செலவழிக்க மாட்டான்டா. ஏதாச்சும் சேவிங்ஸ் போட்டு வைப்பான்டா. என்ன பண்றானோ யாருக்கு தெரியும். ஏங்க, இன்னைக்கு நம்ம பொண்ணை பார்க்க போற சந்தோஷத்துல என் மூஞ்சிலாம் செக்க செவேன்னு செவக்குதுங்க. அடியே என் ஆசை பொண்டாடி, நீ செக்கச்சு வந்து செவப்பிடி செவப்பி. அதுதான் இந்த மாமே உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். இல்லைன்னா வேற பிள்ளைய பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்க மாட்டேனா? ஆமா ஆமா, இவங்க நேத்து கல்யாணம் பண்ணவங்க. எம்மா, உனக்கு பிள்ளை பிறந்து கட்டி கொடுத்துட்ட. ரெண்டு பேரும் பேசுற பேச்சா இது? அதானக்கா, ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரை வச்சுக்கிட்டே எப்படி பேசுறாங்க பாருங்க. அத சொல்லுடி, நம்ம ரெண்டு பேரும் இல்லைன்னா டூயட்டே ஆடுவாங்க போல. ஏங்க, பிள்ளைங்க முன்னாடி இப்படியாங்க பேசுவீங்க? வேற எப்படி பேச சொல்ற? மாமே உன் மேல அம்புட்டு லவ் வச்சிருக்கேன். வச்சு ரெண்டா போச்சு, போங்கங்க அங்கிட்டு. நான் நம்ம பிள்ளைய பார்க்க போற சந்தோஷத்துல இருக்கேன். நீ கொஞ்சம் கொலாவிக்கிட்டு கிடக்கீங்க. எனக்கு நீ தாண்டி மொத பிள்ளை, மத்ததெல்லாம் அடுத்தடுத்து தான். பாருடா, அப்ப எங்களோட அம்மா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். அப்புறம் என் பொண்டாட்டி இல்லாமையா நீங்க வந்தீங்க? ஏண்டி, உங்க அக்கா மேல பாசம் இல்லாம அவ்வளவு பெரிய வாழைத்தார தூக்கிட்டு வந்திருக்காரு, குடம் தூக்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னைக்கு என் மக கிட்ட கொடுக்க. ஏம்மா, இன்னும் அந்த காலம் மாதிரி இந்த வாழைத்தார தூக்கிக்கிட்டு திரியுறீங்க. ஏங்க, நம்ம மகளுக்கு நம்ம நிறைய வாங்கிட்டு போகணுங்க. நம்ம மட்டும் போனா பரவாயில்ல. அவங்க வீட்டுல பெரிய மருமகளோட அம்மா அப்பாலாம் வராங்களாமா. அவங்க ஏற்கனவே ரொம்ப வசதியானவங்க. அவங்க மகளுக்கு நிறைய வாங்கிட்டு வந்து நம்ம கம்மியா வாங்கிட்டு போனா ஏதாச்சும் சங்கட்டமா இருக்குங்க. அடியே பட்டு, நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம வாங்கிட்டு போக முடியும். அவங்க மகளுக்கு என்ன வாங்குறாங்களோ அதை கொடுக்கட்டும். நம்மளால முடிஞ்சதை நம்ம மகளுக்கு செய்வோம். இது வேறயா? அவங்க வந்தா சும்மா சீனை போட்டு தள்ளுவாங்களே. ஆமாண்டி ஸ்னேகா, இந்த அளப்புறைய வேற இன்னைக்கு பார்க்கணுமா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்க அப்பா அம்மா ஒரு மாதிரியா இருந்தாலும் அவங்க மக தங்கமான குணங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசும். ஆமா பட்டு, அந்த பிள்ளை என்னையும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு விடவே விடாது. அவங்க அப்பாட்ட பேசுற மாதிரியே என்கிட்டயும் பழகும். நல்ல பொண்ணு. பொன்னியும் சொல்லிச்சுங்க, என்னையும் நல்லா பாத்துக்கிறாங்க அக்கான்னு. அந்த பிள்ளைக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்க. நம்ம மகனை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாதுங்க. ரெண்டு பேத்தையும் ஒரே இடத்துலதான் வச்சு பார்க்கணுங்க. ஏண்டி பட்டு, எனக்கு இதெல்லாம் நீ சொல்லியா தெரியணும்? அதெல்லாம் நான் பார்த்துப்பே பட்டு. சரி வாங்க, நீங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்தா இப்ப 10 மணிக்கு அந்த 2ஆம் நம்பர் பஸ் வந்துடும். அதை பிடிக்கலன்னா போச்சு. ஆமாமா, அந்த 2ஆம் நம்பர் பஸ் பிடிச்சோம்னா நேரா அக்கா வீட்லயே போய் இறங்கிடலாம். இல்லைன்னா மாறி மாறி போயிட்டு இருக்கணும், தலைவலியே வந்துடும். என்னம்மா ரொம்ப சவுக்கியமா இருக்க போலயே? ஆமாண்டி ஆமா, அது ஒண்ணுதான் கேடா போச்சு. சவுக்கியமா இருக்கேன், சவுக்கியமா. என்னைய பார்த்தா சவுக்கியமா இருக்க மாதிரியா தெரியுது? உனக்கு என்ன நல்லா திண்டு விட்டு கொழு கொழுன்னு தெரியுற. இன்னி என்ன உனக்கு கேடு வந்துச்சு? அதான் 2 மருமக வந்துட்டால, ஆக்கி ஆக்கி பொழிறாக போல. ஆமா ஆமா, தினம் கறி மீனுமா உட்காந்து நாக்கு ருசியா தின்னுட்டு கிடக்கேன். போடி நீ வேற. என்ன விஷயம்? நீ பாடு சொல்லாம கொள்ளாம உட்காந்து நடுவிட்டு வந்து உட்காந்துட்டு கிடக்க. என் மாமியா மண்டைய போடுற மாதிரி இருக்கு. அதுதான் இங்கிட்ட வந்துட்டு போமேன்னு வந்தேன். அது வாட்டுக்கு திடுது இப்படி மண்டைய போட்டுச்சுன்னா ஏமால பழிய போட்டுருவாங்கல்ல. அடி பொச கட்டவளே, இந்த நிலைமை உங்க அம்மாக்கு வந்துச்சுன்னா விட்டுட்டு போயிருவியாடி? உனக்கும் அந்த நிலைமைதான். ஏண்டி, அதுக்கு பிள்ளை குட்டி புருஷன் எல்லாத்தையும் போட்டுட்டாடி ஓடியாருவே. அவங்க மேலையில பழியே ஓட மாட்டாங்க. போட்டா என் மேலே தான் பழிய போடுவாங்க. அதுதான் ஓடியான்ட்டேன். நல்லா வருவடி, நல்லா வருவேன். எங்க உங்க வீட்டுல 2 குத்து விளக்கு இருக்குமே, 2ஐயும் காணோம். ஒரு நாத்தனா கறி வந்திருக்கேன், கறி மீன் விருந்துமா வச்சு தள்ள வேண்டாமா? எட்டி கூட வாக்க மாட்டாளுக. என்ன மருமகளை கட்டி வச்சிருக்க? உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? இன்னைக்கு சம்மந்திங்கெல்லாம் வராங்க போல. இவங்களாம் அதுக்கு திடீர்னு வராங்க. நான் வேற உள்ள வந்து பூந்து விட்டேன். நான் தாண்டி 2 மருமகிட்டையும் சொல்லி உங்க அப்பா அம்மாலாம் வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டேன். ஏன் உன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாதா? அவங்களுக்கு இப்ப வர சொல்லியிருக்க. ஏதாச்சும் திம்மண்டை வாங்கிட்டு வருவாங்கல்ல, மக வீட்டுக்கு வரும்போது சும்மா கையை வச்சுட்டு வரப்போறாங்க. அதை வச்சு எப்படியும் 1 மாசம் நொறுக்கிட்டு தெரியலாண்டி. அதாண்டி வர சொல்லியிருக்கேன். சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு? என் மாமியா வர சொன்னா நீ வருவியாக்கும்? வா வா, நல்லா வருவேன். வீட்டு வாசல் திறந்து வச்சுட்டு காத்துட்டே இருக்க வேண்டியதேன். நானாவது உன் மாமியா இருக்க வீட்டுக்கு வரதாவது. உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியோ? அண்ணி அண்ணி, எப்ப வந்தீங்க? வாமா எங்க வீட்டு மகராசியே. எப்ப வந்தே நீ எப்ப வந்து கேக்குற? இதுதான் அண்ணி மேல இருக்க பாசமா?
ஆ, நீங்க வரதா இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரணும். திடுதிப்புன்னு வந்தீங்கன்னா நான் வாசலையே பார்த்துட்டு காத்துட்டா இருக்க முடியும். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க, போங்கம்மா போங்க. அண்ணி, வாங்க அண்ணி, எப்போ வந்தீங்க? ஏமா உங்களுக்குலாம் இப்பதான் கண்ணு தெரியுதோ? நான் வந்து 2 மணி நேரம் கணக்காக போது இப்படியா வீட்டை அடைச்சிட்டு தூங்கிட்டு கிடப்பீங்க? அவங்க ஆத்தாக்காரி அப்பங்காரையெல்லாம் வருவாங்கல்ல, அதான் அடுப்படியில் உட்காந்து விதவிதமா சமைப்பாக அவங்க. அதை சொல்லுமா, செஞ்சாலும் செய்வா அவ. ஏத்த அப்படி பேசுறீங்க? பொன்னி உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போட்டது இல்லையா? இல்ல மருமகளே, மத்த நாளை விட இன்னைக்கு அடுப்படியிலேயே கிடக்காவாரு, அதான் சொன்னேன். இல்லத்த, அடுப்படி ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு, அதான் எல்லாத்தையும் கழுவி ஊத்தி சுத்தம் பண்ணீங்க. ஆமா ஆமா, நீ சுத்தம் பண்ணிதே வீடு பளபளன்னு இருக்கு. என்ன பொன்னி, உங்க வீட்ல எப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க? அத்தை, அந்த 2ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. தங்கச்சிங்க எல்லாருமே வராங்க அத்தை. அதானே, சோத்துக்குன்னா எங்கே வேணாலும் கிளம்பிடுறது. என்னம்மா பெரிய மருமகளே, உங்க வீட்ல கார் இருக்கு, அதனால அப்பா அம்மா இஷ்டத்துக்கு கிளம்பி வந்துருவாங்க. ஆமாத்த, இப்ப கிளம்பி வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், பொறுமையா வரட்டும், அவசரப்படுத்த வேணாம். எதுவும் வாங்கிட்டு வர வேணாம்னு சொல்லிடுமா ஃபோன் பண்ணி, நம்ம வீடு தானே. வேற யாராச்சுமா எதுவும் வேணாம்னு சொல்லிடு அப்பா அம்மாட்ட ஃபோன் பண்ணி. ஆ சரிங்க அத்தை, அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பொண்ணு வீட்டில் சொல்லவே தேவையில்லை, அதெல்லாம் ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. அத்தை, அப்படிலாம் பேசாதீங்க, அவங்களால முடிஞ்சதான் அவங்க செய்வாங்க அத்தை. அத்தை, உங்களுக்கு என்ன மறந்துருச்சா? பொன்னியோட அப்பா வாங்கிட்டு வர வாழைப்பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் வந்தோடனே வாங்கி வச்சுக்குவேன் பொன்னி, உனக்குலாம் தரவே மாட்டேன். அக்கா வச்சுக்கோங்கக்கா, உங்களுக்கு இல்லாததாக்கா. ஏங்க, நம்ம பொண்ணு வீட்டுக்கு போனோம், நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டைமுக்கு வராம இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதா மல்லிகா நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு? இதோ டிரைவர் கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க, கிளம்பலாமா? அதுக்கெல்லாம் வந்துட்டானா? இப்பதான் சொல்லிட்டு இங்க வந்தேன். நம்ம பொண்ணு காலையிலேருந்து 10 டைம் ஃபோன் பண்ணிட்டா, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு. நீங்க என்னடான்னா அசால்ட்டா கிளம்பிட்டு இருக்கீங்க. போலாம் போலாம், கார் எடுத்தா உடனே போயிடலாம், 1 மணி நேரம் தான் ஆகும். சரிங்க, அவளும் பாவம் காத்துக்கிட்டே இருக்கால, அதுக்கு தான் சொல்றேன். சரி சரி, நம்ம பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கதெல்லாம் எடுத்துட்டு வா, சீக்கிரமா கிளம்பலாம். ஏங்க, எல்லாத்தையும் எடுத்து இங்க நம்ம ஹால்ல வச்சுட்டேங்க, டிரைவரை கூப்பிடுங்க, எடுத்து வைக்க சொல்லுங்க. டேய் பாப்பா. ஆ, சொல்லுங்க சார். வீட்டுக்குள்ள இருக்க லக்கேஜ்லாம் எடுத்து கார்ல வச்சிரு. ஆ, ஆட்டோ சார், ஆட்டோ. டேய் முட்டைக்கண்ணு, உள்ள போய் எடுத்துட்டு வாடா. ஆட்டுமா ஆட்டும். என்ன நம்ம சார் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு. ஆத்தாடி ஆத்தா, ஆத்தாடி ஆத்தா, அம்மாடி அம்மா, தூக்க முடியல சார், தூக்க முடியல. அடேய் மெண்டல் பிடிச்ச பயவுள்ள, மண்டையில நங்கு நங்குன்னு கொட்டி வச்சிருவேன் பாத்துக்க. என் பொண்ணுக்கு எடுத்து வச்சிருக்க ஜாமான்லாம் தூக்கிட்டு வேணா அரிசி மூட்டையை தூக்கிட்டு வர. ஐயையோ, அப்ப நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தது வேஸ்டா? என்ன சார் சொல்றீங்க? டேய் என்னை கோவப்படுத்தாதடா, நான் சரியான கோவக்காரையும் பாத்துக்க. டேய் மெண்டல் பிடிச்ச மெண்டலு, போடா போய் எடுத்துட்டு வாடா. சார், அப்ப இந்த மூட்டை? ஆ, இந்த மூட்டையை தூக்கி உன் தலையில போடு. போய் உள்ள வச்சுட்டு நான் சொல்ற லக்கேஜ்ல தூக்கிட்டு வா போ. ஐயையோ, இந்த மூட்டையை திரும்ப தள்ளிட்டு போகணுமா? மல்லிகா, அவன்கிட்ட என்னென்ன லக்கேஜ்னு காமி, அப்பதான் அவன் ஒழுங்கா எடுத்துட்டு வருவான். நம்மளுக்குன்னு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. சரிங்க, நீங்க கோவப்படாதீங்க, நான் போய் சொல்றேன், அவன் எடுத்துட்டு வந்துருவான். இவன்ட்ட சொல்றதுக்கு நம்மளே தூக்கிட்டு போயிடலாம் போல. சார், ரெடியா சார்? கார்ல போலாமாங்க சார்? டேய் என்னடா போற நேரத்துல இளநீ குடிச்சிட்டு உட்காந்துருக்க? சார், 1 மணி நேரம் டிராவல் இருக்குல்ல சார், எனக்கும் டயர்ட் ஆகும்ல சார், அதான் சார் இளநீ குடிச்சிட்டு இருக்கேன். கரும கரும, டக்குன்னு குடிச்சிட்டு ஏறு. இவங்க தெம்பேத்துறாங்களாம், தெம்பு. ஏறுடா டக்குன்னு. நல்ல வேளை நம்ம சார் இளநிய புடுங்கி தூக்கி வீசல. வாங்க சம்மந்திங்களா, வாங்க 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 வாங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? ஆ சம்மந்தி, நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? இவள்கிட்ட அப்ப பேசுனாங்க, மூக்க நுழைச்சுக்கிட்டு வரா பாரு. ஆ ஆ, நாங்க நல்லா இருக்கோம். அப்பா அப்பா அப்பா, வீடே எப்படி கலகலகலன்னு இருக்கு பாரு. அக்கா நல்லா இருக்கியாக்கா? உன்னை பார்க்கதான்க்கா நானும் அக்காவும் அம்மா கூடயே வந்தோம். நான் நல்லா இருக்கேன்டி, நீங்க 2 பேரும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு சமத்தா இருக்கணும், சரியா? அக்காவை பத்தியெல்லாம் கவலையே படக்கூடாது. அக்கா இங்க ஜாலியா இருக்க. நான் சொல்லல, நம்ம அக்கா நல்லா இருப்பாடி. அவ தங்கமான குணத்துக்கு எங்க போனாலும் அவ பொழைச்சுக்குவா. அம்மாடி எப்படிம்மா இருக்க? உன்னை பார்க்காம அப்பாவுக்கு டெய்லி தூக்கமே வரமாட்டேதுமா. எனக்கு என்னப்பா குறை, நான் நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ளை எங்கம்மா, ஆளவே காணோம். அவர் எங்க, வேலைக்கு தான் ஓடிடுவாரு. காலையில போனா நைட்டு தான் வருவாரு, சனி ஞாயிறு கூட லீவ் இல்லம்மா. சரிம்மா சரிம்மா, மாப்பிள்ளை வேலை பார்க்கட்டும்.
பார்க்குற வயசுல பார்த்தா தானே. எங்கேம்மா வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டா கூட வெளியே போக முடிய மாட்டேங்குது. ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். ஒரு நாள் கூட லீவ் இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ வெளியே போகணும்னா சொல்லுமா, நம்ம டிரைவரோட காரை அனுப்பி வைக்கிறேன். நீ பாட்டுக்கு எங்கே போகணுமோ போயிட்டு வா. யாரு? நம்ம வீட்டு டிரைவர் கூட. ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் கோயிலுக்கு போச்சோன்னா ரேஷன் கடைக்கு போவியான், ரேஷன் கடைக்கு போச்சோன்னா கோயிலுக்கு போவியான். அவனை நம்பி நம்ம பொண்ணை அனுப்ப முடியுமா? என்னதான் இருந்தாலும் என் புருஷன் கூட வெளியே போற மாதிரி வருமாமா? உண்மைதாம்மா. புருஷன் கூட வெளியே போனா அது ஒரு மாதிரி. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? யாரு? நான் உனக்கு அண்ணினா? இல்லண்ணே, வயசுக்கு மூத்தவங்களா இருப்பீங்கன்னு நினைச்சு கூப்பிட்டேன். பாரு மல்லிகா, இவருக்கு நான் அண்ணேனா? அவ்வளோ வயசானவ மாதிரியா இருக்கேன்? தெரியாம அண்ணேன்னு சொல்லிட்டாங்க, விடுங்க. அதுக்கே சண்டைக்கு வர மாதிரி வரீங்க. யாரு? நாங்க சண்டைக்கு வரோமா? நீங்க வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா நாங்களும் கம்முன்னு இருப்போம். நல்லா இருக்கீங்கன்னு கேக்குறது குத்தமா? சரி, நாங்க எதுவும் பேசல. அப்பா, பொன்னியோட அப்பா அம்மா வாங்கிட்டு வர வாழைப்பழத்தை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும்பா. உனக்கு பிடிக்கும் தான் கண்ணு வாங்கிட்டு வந்தோம். என் மகன் கூட அவ்வளவா விரும்ப மாட்டான். நீ விரும்பி சாப்பிட்டியா, அதான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். பாத்தீங்களாப்பா எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க என் மேலன்னு. நல்லா ஐஸ் வைக்கிறாங்க. காசு பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போனாலும் சுருட்டிட்டு போக ஐஸ் வைப்பாங்க. பார்த்து இருந்துக்கணும். சம்மந்தி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. எம்மா, நீ என்னமோ சோறாக்கி வச்சிருக்க மாதிரி சாப்பிட்டுட்டுல போ சொல்ற. அடியே, நானே சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கேன்டி. நான் வேற அவசரப்பட்டு இந்த பொண்ணியை சோறாக்க வேணாம்னு சொல்லிவிட்டேன். சாஸ்திரப்புக்காச்சும் நம்ம சாப்பிடுங்கன்னு சொல்லணும்லடி, அத்தாட்டி சொல்லிட்டு கிடைக்கேன். இல்ல சம்மந்தி, கிளம்புறோம், நேரம் ஆயிடுச்சு. நாங்க வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அவருக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா கூட இருந்துட்டு சாயங்காலம் போவோம். உங்களுக்கு என்ன சம்மந்தி, உங்க வீடு மாதிரி எப்ப வேணா வரலாம் போலாம், யாரும் கேட்க மாட்டாங்க சம்மந்தி. சரிக்கா, பார்த்து இருந்துக்கோக்கா. போன் அடிக்கா அப்பப்ப, நாங்க வரோம்க்கா. என்ன உங்க மகளை பார்த்த சந்தோஷத்துல பூச்சு போய் நிக்கிறீங்களா? ஏன் பாட்டு நீ வேற? நம்மளையவே இவ்வளவு தரக்குறைவா நடத்துறாங்க. பாவம் நம்ம மக வருஷமுள்ள அங்கதான் குப்பை கொட்டி ஆகணும். எனக்கு அதை நினைச்சு நினைச்சு ஒரு மாதிரியா மனசு கஷ்டமாகுது. பேசாம நம்ம மகளை நம்ம வீட்டோட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா தோணுது. என்ன கஷ்டத்தோட கஷ்டமா என் மகளையும் வச்சு பாத்துக்க மாட்டேனா? ஏங்க, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போயிட்டா மாமியா வீட்டை இருக்கிறதாங்க மரியாதை. நம்ம வீட்டுல இருந்தா ஊர் என்னங்க பேசும்? ஏண்டி, ஊருக்காக என் பிள்ளைய கஷ்டப்பட விட முடியுமா? ஏங்க, மாமியா அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை நல்லா தானங்க பாத்துக்கிறாரு நம்ம பொண்ண, வேற என்னங்க வேணும்? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்காரோட சப்போர்ட் இருந்தாவே போதுங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் தைரியமா வீட்டுல இருப்பாங்க. என் ஒரு பிள்ளையே இப்படி போய் கஷ்டப்படுது. மிச்சம் 2 பிள்ளைய நான் எப்படித்தான் கட்டி கொடுக்க போறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்திக்கிட்டு வருது பட்டு. அப்பா, இதெல்லாம் நினைச்சு நீங்களாம் கவலைப்படாதீங்க, நாங்க நல்லா இருப்போம்ப்பா. உங்களையும் கடைசி வரை நாங்க 3 பேர் நல்லா பார்த்துப்போம்ப்பா. எதை நினைச்சும் கவலையே படாதீங்க. அக்காலாம் சந்தோஷமா தான் இருக்கா, அவங்க மாமியா தான் அப்படி இப்படி இருக்கும் போல. அக்கா கஷ்டப்பட்டா என்கிட்ட சொல்லிருப்பாப்பா, அதெல்லாம் மாமா பார்த்துப்பாருப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. சரிடா தங்கங்களா. ச்சே, என் மகளுங்க எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. சரி பட்டு, இங்கேயே பிள்ளைய பார்த்துட்டு நில்லு. நான் டீ இது வாங்கிட்டு வரேன். பிள்ளைங்களுக்கு பசிக்கும்ல. நம்ம வீட்டுல சாப்பிட்டது அங்கதான் நம்மளுக்கு எதுவும் தரலையில. ஏதாச்சும் திம்மண்ட போண்டா கீண்டா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரேன். அப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு போம்ப்பா. நீங்க வாங்க போற நேரம் பஸ் வந்துருச்சுன்னா போச்சுப்பா. அப்புறம் இந்த பஸ்ஸை விட்டோம்னா நம்ம ஊருக்கு சாயங்காலம் தான் பஸ் இருக்குப்பா. ஸ்னேகா, பஸ் வந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் இங்கதான் நிக்கும். அதுக்கெல்லாம் அப்பதான் இங்க இருக்க கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷத்துல வந்துருவேம்மா, நில்லுங்க. சரிங்க, சீக்கிரமா வாங்க. என்ன பட்டு மாமி அக்கா, என்ன இந்த பக்கம்? ஐயோ, இவளா? போச்சு போ. அத நாளடி கேட்கணும், நீ என்ன இந்த பக்கம்? நான் என் மகளை பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஊருக்கு போறக்காண்டி பஸ் ஏற நிக்கிறேன். ஏக்கா, நீ வேற அந்த கதையை கேக்குற? 2 நாளா சரியான பல்லு வெடிக்கா. அதான் பல்லு டாக்டரை பார்க்க ஒரு மேனு வந்தேன். சரி சரி, பார்த்துட்டியா இல்லையா? ஏதோ பல்லு மேல வெள்ளையா தடவி விட்டுருக்காங்கக்கா. இனி வலிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, பாப்போம். அதுக்கு மீறி வலிச்சா பல்ல புடுங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்கக்கா. இன்னைக்கே பல்ல புடுங்கிடலான்னு சொன்னாங்கக்கா. நான் துணைக்கு யாரையும் கூட்டிட்டு வரல, மயக்கம் எங்க வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுதான் நான் பல்ல புடுங்க வேணாம்னு சொல்லிட்டேன்க்கா. ஏண்டி, உன் மாமியாக்காரி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? சும்மா தானே வீட்டை காத்துக்கிட்டே உட்காந்துட்டு கிடக்கு. ஆமா ஆமா, அதை இழுத்துட்டு வரக்கு நான் தனியாவே வந்துருவேன்க்கா. அதுவும் பல்ல புடுங்க 2 நாளைக்கு திங்க வேற முடியாதாமாங்க்கா. குளிக்காம ஒரு வருஷம் புலாம் கூட இருந்துருவேன்க்கா. திங்காம ஒரு நேரமும் இருக்க முடியாது. அதுவும் சரிதாண்டி, திங்காம எப்படி இருக்குது?
எங்கக்கா நீங்க 3 பேர் தான் வந்தீங்களா? அண்ணன் வரலையா? உங்க அண்ணன் தாண்டி வந்தாரு. இந்த கடைக்கு டீ வாங்க போயிருக்காருடி. ஏக்கா மக வீட்ல நல்லா மூக்க பிடிக்க கறி விருந்து சாப்பிட்டு வந்திருப்பீல. ஆஹா வாய புடுங்க பாக்குறா. இவட்ட மட்டும் வாய விட்டா ஊருக்குள்ள பரப்பி விட்டுருவா. எங்க அக்கா விதவிதமா சமைச்சு போட்டுச்சு. உங்களுக்கு தேவையாக்கா? எக்கா நான் என்னக்கா கேட்டுப்புட்டே உங்க மக இப்படி சண்டைக்கு வருது? உங்க மக வீட்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்டது ஒரு குறையாக்கா? அக்கா கேக்குறது பெருசு இல்லக்கா, நீங்க கேக்குற விதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆத்தாடி ஆத்தா, உங்ககிட்ட நான் பேச முடியாதுங்கடி. வாமா வனசா, என்னம்மா இந்த பக்கம்? இந்தா ஒரு வேலையா வந்தனே, அதான் அக்காவையும் தங்கச்சிங்களையும் பார்த்தனா, அதான் இங்க வந்து நின்றேன். வந்து சொல்லிருக்கலாம்லமா, உனக்கும் ஒரு டீயை வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. சரி இந்த குடி, நான் அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறேன். குடிமா டீய. இல்லனே இல்லனே, நீங்களே குடிங்கனே. நானே பல்லு வெளியில வந்திருக்கேன், டீயை வேற குடுக்குறீங்க. ஆத்தாடி பாத்தீங்களாங்க, உங்க அம்மா தான் இப்படி டம்முன்னு கதவை சாத்துறாங்க. அதை விடு பொன்னி, நீ சாப்பிடு. மாமா கையால ஊட்டி விடுறேன், இன்னும் டேஸ்டா இருக்கும். ஏங்க நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் இப்படிலாம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க, இவரு நைட்டு 10 மணிக்கு தான் வராரு. என்ன பண்றது, அனுபவிக்கிறவங்க தான் அனுபவிக்க முடியும். பொன்னி, கறி குழம்பு நாக்கு இழுக்குதுடி, அவ்வளோ ஒரு டேஸ்ட். பரவாயில்ல, உங்க அப்பா அம்மா நல்லா சமைக்க கத்து கொடுத்துருக்காங்க. இது கூட எங்க அப்பா அம்மாவை தான் சேருமா, என்னைய பாராட்ட மாட்டீங்களா? சரி சரி, உங்க அப்பா அம்மா போயிட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லைங்க, ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணேன், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்னு சொன்னாங்க. இனி யாரும் போயிருப்பாங்க, நான் தான் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணி அப்பப்ப பேசு பொன்னி, அவங்களும் உன்னையவே நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் நம்ம வீட்டுக்கார் நம்ம அப்பா அம்மாவை பத்தி கேட்டிருக்காரா? பொன்னி உண்மையிலே கொடுத்து வச்சவ. நம்ம கொழுந்தனார் அவங்க மாமியார் மாமனாருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. எனக்கும் தான் இருக்காரே, நல்லா இருக்கட்டும். நம்ம தான் அப்படி இருக்கோம்னா எல்லாத்துக்கும் அப்படி நினைக்க கூடாது. அடியே என்னடி நடக்குதுங்க? உன் புருஷனுக்கு சரிக்கு சம்மா உட்காந்து தின்னுட்டு இருக்க. இல்லத்த நான் சாப்பிடலத்த, அவருக்கு தாங்க இட்லி வச்சு கொண்டு வந்தேன். அவர் தான் உட்காரு பொண்ணி, நானே ஊட்டி விடுறேன் சாப்பிடு பொண்ணி சொன்னாரு. ஆமா, இவங்க பச்சை நொட்டி இவளுக்கு ஊட்டி விடுறாங்களாம். ஏன் உனக்கு கையில எடுத்து திங்க? ஊட்டி விட்டாதான் தொண்டைக்குள்ள இறங்குமோ? அத்தை இல்லத்த, நான் வேணான்னு தாங்க சொன்னேன், அவர் தாங்க ஊட்டி விட்டாரு. அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க? நான் என் பொண்டாட்டிக்கு தானே ஊட்டி விட்டேன், வேற எவளுக்காச்சா ஊட்டி விட்டேன்? அட நல்லாவில பேசுறீங்க. நீ இடம் கொடுக்க தான் அவ ஏறி மேய்ஞ்சிட்டு இருக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும், என்னதான் நடக்குதுன்னு நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஊட்டி விட்டாதான் தொண்டையில இறங்குமா. உங்களை மாதிரி புருஷ மண்டாட்டி இந்த ஊர் உலகத்துல பார்த்ததே இல்லடா. அத்தை இப்ப என்ன நடந்துச்சுன்னு பொண்ணி இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? ஏமா உனக்கு தெரியலையா? நீ இவ்வளவு நேரம் உட்காந்து வேடிக்கை தானமா பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு சரிக்கு செம்ம கட்டில் மேல ஏறி உட்காந்துருக்கா, அதுவே திமிரு. இதுல வேற அவங்களுக்கு ஊட்டி விட்டாதான் தொண்டையில இறங்குமா, பாத்தீல? அத்தை அவங்க 2 பேரும் புருஷ மண்டாட்டி ஊட்டி விடுறாங்க, இதுல என்னங்க இருக்கு? நீ கம்மனி இருமா. நீ என்னைக்காச்சும் உன் புருஷங்கிட்ட இப்படி நடந்திருக்கியா? பாத்தீல அவளுக்கு திமிர. அவர் எங்க வீட்டுல இருக்காருன்னு அப்படி நடந்துக்கிறக்கு. நைட்டு மட்டும்தான் வீட்டுல இருக்காரு, அதுவும் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கட்டில விட்டு எந்திரிக்கிறியா இல்லையா? அத்தை கட்டில் மேல எல்லாம் உட்கார்ந்து ஆசையே இல்லத்த, அவர் சொன்னனாலதான் உட்கார்ந்தேன். அம்மா, இப்படியே அவளை திட்டிக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது, பாத்துக்க. என்னடா பெத்த தாயை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? எல்லாம் இவ இருக்க தைரியமோ? இவ பேச சொல்லி நீயும் பேசுற, பேசு. என் பையன் இதுக்கு முன்னாடி நீ எதிர்த்து கூட பேசுறது கிடையாதுடி. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு அன்னைக்குல இருந்து என் பையன் நீ விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போறான். எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். அம்மா, தேவையில்லாம பேசாதம்மா, அப்புறம் தனி கொடுத்துன போயிருவேன், பாத்துக்க. ஓ, இவங்க தனி கொடுத்துன போறாங்களோ? எங்க போய் தான் பாருங்களே, நாத்தம் தெரிஞ்சிடும். வெளியே போய் வீட்டு வாடகை தனி செலவு எல்லாம் பண்ணி பாருங்க, கண்ணு மொழி பிரிங்கிடும். அப்புறம் தானா தேடி இந்த வீட்டுக்கு தான் வருவீங்க. இவங்க தனி கொடுத்தன் போறாங்களாம். அம்மா, ரொம்ப பேசாத, அப்புறம் போயிட்டேன்னா வரமாட்டேன், பாத்துக்க. ஏய் போடா போ, என்னமோ பேசுறியான். இவ இருந்தாதான் சோறு திங்கிற மாதிரி. ஏதோ நாங்க குடுக்கறத வச்சு நீங்களும் பொழப்ப ஓட்டிட்டு தெரியுறீங்க. வெளியே போனா அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான், பாத்துக்க. அத்தை பார்த்து பேசுங்க அத்தை, அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க. எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம். தனி கொடுத்துட்டு போறதே அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வச்சிருப்ப போல. இப்போ அவன் லைட்டா கேப் கிடைக்கவும் ஆட்டம் கட்டுறியான். எல்லாம் உங்க ஆத்தாக்காரி தான் சொல்லிருப்பா தனி கொடுத்துட்டு போக சொல்லி. அத்தை தேவையில்லாம அம்மாவெல்லாம் இழுக்காதீங்க. அம்மாலாம் அப்படி சொல்ல கூட மாட்டாங்க அத்தை. நீங்களா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. பாத்தீங்களடா உன் பொண்டாட்டிக்கு வாய் கொழுப்பு எப்படி இருக்குன்னு? நானா சொல்லிக்கிட்டு திரியறேனா? நீங்களா எதுவுமே பேசுற பாரு, நானா பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டு திரியறேன். என்னை கொஞ்ச நாள்ல பைத்தியமாக்கிடுவீங்கடா, அப்புறம் நான் தான் ஊருக்குள்ள பைத்தியமா சுத்தணும். அம்மா, இப்பயே நீ பாதி பைத்தியம் ஆயிட்டம்மா, தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. இப்போ நீ பேசுறதுனாலதான் தேவையில்லாத பிரச்சனை வருதுமா, பாத்துக்க, வார்த்தையை அளந்து பேசு.
வரட்டும்டா, இன்னைக்கு பெரியவன் வரட்டும், ஒரு முடிவு கட்டுவோம். நான் இங்க நின்னுட்டே இருந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன். பொன்னி, நீயும் வந்துரு, இல்லைன்னா உன்னையும் திட்டியே கொன்றுவாங்க. அடியே, உன் கூட உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு எவ்வளோ சுகமா இருக்கு. ஏங்க, நீங்க எப்பயுமே என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும். காலையில இருந்து நைட் வரையும் மட்டும்தான் இருக்கீங்க. காலையில இருந்து நைட்டு வரை இருந்தாலும் டெய்லி உன் கூட தானே இருக்கேன். ஒரு நாளாச்சும் எங்க வீட்ல இருந்திருக்கேனா? அப்ப இது உங்க வீடு இல்லைங்கிறீங்க, அதுதான் உங்க வீடு. அப்ப அவதான் உங்க பொண்டாட்டி, நான் உங்க பொண்டாட்டி கிடையாது. ஐயோ, எங்கிட்டு சுத்தி வந்தாலும் இதை தாண்டி இருக்கிற. நான் என்ன சொல்றேன், எங்க வீடுனா நான் உன்னையும் அங்க கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்றேன்ல. அதுக்காக தாங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படா என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு இருக்கு. அதுக்கு முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பணும், அப்புறம் தான் நான் வருவேன். அவ இருக்கும்போது நான் வரவே மாட்டேன். டெய்லி இதைத்தாம்மா சொல்ற. அவ போயிருவா போயிருவா, சீக்கிரமா போயிருவா. டக்குனு போன் எடுங்க. யாரு, உங்க ஆத்தாவா? என்னடா இன்னும் போன் அடிக்கலையேன்னு பார்த்தேன். இன்னைக்கு இந்த கலவரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கு. அம்மா. மாடு மேனு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அம்மாவா? அம்மா. டேய், என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஆமாமா, ரொம்ப பிஸியா இருக்கேம்மா. சரிப்பா சரிப்பா, நீ வேலையை பாரு. அம்மா சும்மா தான் கூப்பிட்டேன். வீட்ல இளையவன் அம்மா எதிர்த்து எதிர்த்து பேசுறியாம்பா. நீ தான் வந்து ஏதாச்சும் கேட்கணும் பாத்துக்க. அவங்க வீட்டை விட்டு தனி கொடுத்துட்டு போக போறாங்களாம். நீ தான் வந்து என்னன்னு கேட்கணும்டா. போனா போயிட்டு போறாங்கம்மா, விடுமா, அதான் நான் இருக்கேன்லம்மா. எனக்கு தெரியும்டா மவனே, நீ எப்பயுமே என் கூடவே தான் இருப்பேன்னு. நீயே வந்து இதுக்கு என்ன தீர்வோ நைட்டு வந்து சொல்லிடு. நான்லாம் பேசினா ஏறி மேறாங்க பொண்டாட்டியும் புருஷனும். என்ன பண்றது, இந்த கிழவிய ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க. விடுமா, அதான் நான் இருக்கேன்லம்மா. நீயும் உன் பொண்டாட்டியும் தான்டா ஆறுதலா இருக்கீங்க. சீக்கிரமா வந்துடுடா, இல்லைன்னா நீ அடிச்சு கொண்டாலும் கொன்றுவாங்க. மா, அதான் என் பொண்டாட்டி கோமதி இருக்காளம்மா. ஐயோ, செத்தம் போ இன்னைக்கு. மா, சும்மா சொன்னீமா மாமா, என் பொண்டாட்டி நீந்தாமா. முத போன வைங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய் டேய் மூத்தவனே, லைன்ல இருக்கியா இல்லையாடா? மா, சொல்லுமா, இருக்கேம்மா. சரிடா, நீயே உனக்கு வேலை ரொம்ப இருக்கும்டா. பாரு பாரு, நைட்டு வந்து பேசிப்போம். சரி போன வை. ஏம்மா மூஞ்சி செவக்குது? ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான் இப்படி செவக்குது. என்ன ஒரு திமிரு இருந்தா அவளை பொண்டாட்டின்னு சொல்லுவீங்க? மனசுல இருக்கிறது தானே வெளியே வரும். உங்களை எல்லாம் நம்பி இருக்கிறதுக்கு நான் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடலாம் போல. மா, கூல்மா கூல். ஆமா, சும்மா சொன்னேன் அம்மாட்ட. இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், உங்க பொண்டாட்டி மட்டும் வெளியேறக்கூடாது, உங்க அம்மாவும் சேர்த்து வெளியே தீரணும் பாத்துக்கோங்க. சொல்லிட்டீல, செஞ்சுருவோம்.